நம்ம தலை முதல் கால் வரைக்கும் மொத்தம் நமக்கு வந்து 206 எலும்புகள் இருக்கு. சரியா? அது அந்த குழந்தை ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகி அது ஒரு பெரிய குழந்தையா வரும்போது ஒரு பெரியவங்களா ஆகும்போது அவங்களோட எலும்பு வந்து 206 எலும்புகளா வந்து நிக்குது. சரியா? இந்த 206 எலும்புகள்ல ஏதாச்சும் ஒரு எலும்பு நம்ம உடம்புல இல்ல அப்படின்னா முடியுதா? இப்போ உங்களோட கையை நீட்டுங்க. அதுல ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? மொத்தம் 5 விரல்கள் இருக்கும். 5 விரலையும் உங்களால நீட்ட முடியுது. இப்போ அதுல உங்களோட ஆள்காட்டி விரல் நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆள்காட்டி விரல்ல மட்டும் இருந்துச்சுன்னா உங்க வாய்ப்பு இல்லையா? அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு சட்டை தொங்குன மாதிரி தொங்கும். அதே போல உங்களோட கைகளை நீட்டுங்க. அதுல எலும்பு இல்லாம வெறும் சதையும் மட்டும் மூடி இருக்குன்னா உங்களால அந்த கையை நீட்ட முடியுமா? முடியல. கெஸ் பண்ண முடியல. அப்போ நம்ம 206 எலும்புகள்ல ஒரு எலும்பு கூட இருக்கு. அப்படிப்பட்ட எலும்புகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோம், அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம். போய் அந்த டாக்டர் சொல்றோம், டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கு, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், எனக்கு வந்து முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது, ரொம்ப ஹேர் நைட் ஆனா எனக்கு ஒழுக்கா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னா டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து சத்து குறைவா இருக்குது, சோ நீங்க வந்து கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் கேக்கலக்கா சுத்தமா. பிரேக் ஆகுதா மேடம்? ஓ சரி சரி சரி. இப்ப கேக்குதா மேம்? கேக்குதா இப்போ? மேம் கேக்குதா? அக்கா பிரேக் ஆகுது நீங்க பேச சொல்ல. மொபைல் வந்து டவர் நல்லா டவர் உள்ள இடத்துல மொபைல் பிளேஸ் பண்ணுங்களேன். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. சரியா? இப்போ டாக்டர்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு வந்து உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நம்ம வேறு சில காரணங்களுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு உடம்புல கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்குது, சோ நீங்க உங்களுக்கு கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இல்லைன்னா கால்சியம் சம்பந்தப்பட்ட டேப்லெட்டுகளை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம நினைப்போம், என்னடா இது டாக்டர் வந்து நம்ம போறது வந்து உடல் சோர்வு முடி கொட்டுதுன்னு சொல்றோம், டாக்டர் என்னன்னா கால்சியம் எடுக்க சொல்றாங்க. கால்சியம் எதனால எடுக்கும்? நம்ம கால் கை வலி, முட்டி வலி, இந்த மாதிரி சூழ்நிலைகளை தானே நம்ம கால்சியம் அதிகமா டேப்லெட் எடுப்போம். சோ ஏன் டாக்டர் இப்படி சொல்றாரு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம உடம்புல கால்சியம் குறைவுபடும் போது ஃபர்ஸ்ட் காட்டுற அறிகுறி வந்து வேற அறிகுறியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கால்சியம் ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும், நம்ம உடம்புல எங்கெல்லாம் கால்சியம் இருக்கு, அது என்னெல்லாம் செய்யுதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதாவது அடல்ட் பெர் டே ஒரு நாளைக்கு ஒரு பெரியவங்களுக்கு தேவையான கால்சியமத்தோட அளவு எவ்வளவுன்னா 1000 மில்லிகிராம். அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா 8 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள நபர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தோட அளவு 1300 மில்லிகிராம். எதனால இவங்களுக்கு 1300 மில்லிகிராம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து சிறு குழந்தைங்களுக்கு பல்லு வளர்ந்து விழுந்து மறுபடி முளைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது அவங்களோட எலும்புகளோட வளர்ச்சி இருக்குது, அவங்களோட உயரத்தோட வளர்ச்சி இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1300 மில்லிகிராம் தேவைப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமனுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. எதனால அவங்களுக்கு அவ்வளவு தேவைப்படுதுன்னா, அவங்களோட எலும்புகளை இருந்துதான் குழந்தைங்களுக்கு கால்சியம் வந்து உணவா போகுது. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல
99% கால்சியம் எங்க இருக்குது அப்படின்னா நம்மளோட தசைகள், எலும்புகள், பற்கள்ல இருக்கு. இந்த 99% கால்சியமும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? எலும்போட வளர்ச்சிக்கும் எலும்போட வலிமைக்கும் ஹெல்ப் பண்ணுது. சரி, அப்ப மீதி 1% கால்சியம் எங்க போச்சு? என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1% கால்சியத்தோட வேலை என்னன்னா தசைகளை சுருங்கி விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப உங்களோட கைகளை நீங்க மடக்குனீங்கன்னா உங்களோட தசைகள் வந்து சுருங்கும். தசைகள் விரிஞ்சால்தான் உங்களோட கையை நீட்ட முடியும். சோ அந்த தசை சுருங்கி விரியறதுக்கு இந்த கால்சியம், இந்த 1% கால்சியம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா இருதயம் சுருங்கி விரியறப்போ நல்லா இருதயம் வந்து வேலை செய்யறதுக்கும் இந்த 1% கால்சியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா ஞாபக சக்தி, கவனம் சிதறாம நம்ம வேலை பண்றப்போ வேலை செய்யறதுக்கு இந்த கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் தோலோட வளர்ச்சிக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் இந்த கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. இந்த 1% கால்சியம் இருக்குது இல்லையா, எப்பெல்லாம் நம்ம உடம்புல குறையுதோ அப்போதெல்லாம் இந்த 99% கால்சியமும் கொடுத்து உதவிக்கிட்டே இருக்குது. இது இப்படி கொடுத்து கொடுத்து இது எப்பெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குதோ அப்பெல்லாம் இது கொடுத்து உதவும் போது என்ன ஆகுது? 99% கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல எலும்புகள்ல இருந்து குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம், இந்த 99% கால்சியம் எங்க இருக்கு? எலும்புகள்லயும் பற்கள்லயும் இருக்கு. அங்க இருந்து குறைய ஆரம்பிக்குது. அதாவது புரியுற மாதிரினா 98, 97, 96 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ இந்த 99% கால்சியம் என்ன சொல்லுது? நான் வந்து வீக் ஆகுறேன், எலும்புகள் வந்து வீக் ஆக போகுது. சோ அலர்ட் மெசேஜ் கொடுக்குது, நீங்க என்ன கவனிங்க, இல்லைன்னா டோட்டலா என்னோட எலும்புகள் வந்து தேய்மானம் அடைஞ்சிடும் சொல்லிட்டு அலர்ட் மெசேஜ் கொடுக்கறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, டாக்டர்கிட்ட போய் உடல் சோர்வு, முடி கொட்டுறதுங்கும் போது டாக்டர் என்ன சொல்றாரு? கால்சியம் சத்து குறைவு அப்படின்னு. இப்போ இந்த அறிகுறி தான் இப்போ நம்மளுக்கு காட்டுற அறிகுறி. அது என்னெல்லாம் அறிகுறி? அதாவது கால்சியம் நம்ம உடம்புல குறைய போது என்ன மாதிரி அறிகுறி காட்டுது அப்படின்னா, உடல் சோர்வு. நம்ம உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். அதாவது நம்ம மனசு மட்டும்தான் வேலை செய்யும். பாத்திரம் விளக்கணுமே, துணி துவைக்கணுமே, நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம உடம்பு வந்து எந்திரிச்சு செயல்பட முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்மளால ஈஸியா தூக்கி வைக்க முடியாது. அப்புறம் கவனக்குறைவு. ஒரு வேலைய வந்து ஒழுங்கா கவனமா நம்மளால செய்ய முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் தப்பா செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது தூக்கம் குறைவுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம தூங்கணும்னா 4 மணி நேரம் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். சிலவங்களுக்கு படுத்த உடனே பெட்ல தூக்கம் வராது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உருண்டுகிட்டே இருப்பாங்க. சிலவங்க தூங்கிடுவாங்க, ஆனா சீக்கிரமே முழிச்சிருவாங்க. இந்த மாதிரி தூக்க குறைபாடுகள் வருது. அடுத்தது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. சிலவங்களுக்கு நகமும் அடிக்கடி உடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளும் வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தசை பிடிப்பு, முதுகு பிடிப்பு, கை கால் இழுத்துக்கிட்டு போகும். சிலவங்க சொல்லுவாங்க என் கால்கெல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது, என்ன காரணம்னு தெரியலன்னு. இது எல்லாமே இந்த கால்சியம் குறைபாடுனால வர்ற பிரச்சனைகள் தான். ஏன் கால்கை இந்த தசை பிடிப்பு எல்லாம் வருதுன்னா, தசைகள் வந்து சுருங்கி விரியும் தன்மை வந்து அங்க குறைவுபடுது. இது எல்லாம் தான் ஆரம்ப கட்ட அறிகுறிகள். இத நம்ம கரண்ட் பிடிச்சி கரெக்டா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா இப்போ பெரிய பாதிப்புகள் வரும். என்னன்னா எலும்பு நம்ம உடம்புல ரொம்ப வீக் ஆயிடும். வீக் ஆறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எலும்புகள்ல வந்து வலி ஏற்படுது. சிலவங்க பாத்தீங்கன்னா பாடி பெயின் இருக்கும், உடம்பு ஃபுல்லா வலிக்குது அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா எலும்புகள்ல உள்ள கால்சியம் அவங்களுக்கு குறைவுபட்டுருது. 99% கால்சியம் குறைஞ்சிருக்குது. அடுத்ததா மாடிப்படி ஏற அவங்களால முடியாது. மாடிப்படி ஏறி இறங்க முடியாது. இப்ப புரியுற மாதிரினா பைக்ல ஏறுறதுக்கு, அப்புறம் பஸ்ல ஏறுறதுக்கு அந்த படிகள்ல வந்து பெரியவங்களை பாத்தீங்கன்னா எங்களால ஏறவே முடியாது, எங்களால காலை ஊனி அதுல ஏற முடியாதுன்னு வந்து சொல்லிடுவாங்க. அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. சில வந்து படி ஏறவே மாட்டாங்க. வீடுகள்லயே மாடிப்படிக்கு போகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மாடிப்படிக்கு போய் வருஷ கணக்காகுது, அவங்க வீடுதான், ஆனா மாடிப்படி ஏற அவங்களால முடியாது. சரியா? அடுத்தது லேசா எதுலயாவது இடிச்சிட்டு காலோ கையோ ஷோல்டரோ இடிச்சிட்டாலும் உடனே சடனா வலிக்கும். ரொம்ப அவங்க வந்து வலியில துடிக்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற ஒரு நோய் வருது. அந்த நோய் வரும்போது அவங்க லேசா அடிபட்டாலுமே என்ன ஆகுது? எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. இந்த எலும்பு முறிவுனால அவங்க அதுல இருந்து வெளிவர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது.
அவங்க கையில கட்டு போட்டுட்டு அது வந்து அந்த முழுவதுமா அந்த எலும்பு முறிவு அது ஜாயிண்ட் எல்லாம் சேர்றதுக்கு 6 மாசம் ஆயிடும். சரியா? அடுத்தது சின்ன குழந்தைகள் வந்து விளையாடும் பொழுது அவங்களால இப்ப குழந்தைங்கனாலே என்ன நல்லா விளையாடுவாங்க. சரியா? ஆனா இந்த சிறு குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒழுங்கமா விளையாட முடியல. விளையாடும் போது ரொம்ப டயர்ட் ஆயிரும். ரொம்ப கால் கையெல்லாம் வலிக்குதுன்னு எப்பவுமே கொஞ்ச நேரம் தான் அவங்க விளையாடுவாங்க. சரி, இந்த விளையாண்ட குழந்தைகள் இப்ப நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி குழந்தைகள் என்ன செய்யணும் அழும். கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இப்போ பேரண்ட் என்ன செய்வோம், உனக்கு பகல ஃபுல்லா விளையாடும் போது வலி தெரியல, உனக்கு நைட் தான் வலி தெரியுதா அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட கால்களை அமுக்கி விடும் போது அந்த குழந்தைகள் நிம்மதியா தூங்குறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நெடுநாள் கால்சியம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த மாதிரி குழந்தைங்களோட உயரம் வந்து கம்மியாகுது. அவங்க வந்து உயரம் கம்மியான குழந்தைங்களா இருக்கிறாங்க. சரி, இப்போ உயரம் அதிகமா இருக்கிற அதாவது ஒரு வளர்ந்த நபருக்கும் அதிகப்படியா கால்சியம் பிரச்சனை வரும்போது எலும்புருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோயினால அவங்களோட உயரம் வந்து என்ன ஆகுதுன்னா கம்மியாக ஆரம்பிச்சு. சரி, எதனால இந்த குறைபாடு வருது நம்ம உடம்புல, எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைபாடுகள் வருது அப்படின்னா நம்மள வந்து கரெக்டான அளவு கால்சியம் உணவுகளை வந்து நம்ம சாப்பிடாம இருக்கோம். ரெண்டாவது, ஒருவேளை நம்ம அப்படி நல்லபடியா கால்சியம் உணவுகளை நம்ம கரெக்டா மெஷர்மெண்ட்ல நம்ம சாப்பிட்டாலும் அது உறிஞ்சப்பட்டு அது வந்து ரத்தத்துல வந்து கலக்கப்பட மாட்டேங்குது. ஏன் கலக்கல அப்படின்னா அந்த உறிஞ்சி ரத்தத்துல கலக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் என்னதுன்னா விட்டமின் டி. அந்த விட்டமின் டி நம்ம உடம்புல குறையறதுனால இந்த கால்சியம் உறிஞ்சப்பட்டு ரத்தத்துல கலக்கப்பட மாட்டேங்குது. இந்தியால வந்து 80% 90% பீப்புளுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. சரியா? அடுத்தது, கால்சியத்தோட மெட்டபாலிசத்துக்கு பாராதைராய்டு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாராதைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து பாராதைராய்டு அதாவது தைராய்டு ஆபரேஷன் பண்ணி தைராய்டு கிளாண்ட வந்து ரிமூவ் பண்ணும்போது அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாராதைராய்டு கிளாண்டையும் வந்து அவங்க ரிமூவ் பண்ண வேண்டியது வருது. சோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கும் கால்சியம் குறைபாடு வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் கெஃபைன் அதாவது டீ, காஃபி, கோலா இந்த மாதிரி அதிகமா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணும் போதும் கால்சியம் குறைபாடு வருது. ஒரு நாளைக்கு 3 கப்புக்கு மேல நம்ம காஃபியோ டீயோ கெஃபைனோ எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கால்சியம் குறைபாடு வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், பேக்கெட் ஐட்டம்ஸ் இப்ப குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருமே வந்து இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிடுறோம். ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடுறதே கிடையாது. நம்ம சாப்பிடுற வந்து உணவுகள் வந்து என்னைக்குமே எண்ணெயில தத்தளிக்க கூடாது. ஆனா நம்ம விரும்புறதே வந்து அந்த எண்ணெயில தத்தளிக்கிற உணவுகளை தான் நம்ம எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். சரி, அப்படி சாப்பிடும்போது அதுக்கு டேஸ்டுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகப்படியான சால்ட் சேர்க்கிறாங்க. அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் டேஸ்ட் அதிகப்படுத்திருக்கு. ஆனா அதுல சோடியம் அதிகமா சேர்றதுனால நம்மளுக்கு கால்சியம் சத்து குறைபாடு வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் டொபாக்கோ அதாவது சிகரெட், புகையிலை போன்ற தேவையில்லாததுகளை நம்ம எடுக்கும் போதும் கால்சியம் குறைபாடு வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிறகு 40 வயசு பெண்கள் மெனோபாஸ் சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனாலையும் பிசிஓடி ப்ராப்ளம் உள்ள பெண்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு வர ஆரம்பிச்சிருது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கிடலாம். எதுலலாம் கால்சியம் அதிகமா இருக்குது, எந்தெந்த உணவுகளை கால்சியம் நிறைய இருக்குது நம்ம பார்த்தோம்னா பால் பொருட்கள் பார்த்தோம்னா பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் போன்ற பொருட்கள்ல கால்சியம் அளவு அதிகமா இருக்கு. சீ ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தி மீன், சாலமன் ஃபிஷ், நண்டு, இறால் போன்ற வகைகள்லயும் கால்சியம் அதிகமா இருக்குது. கீரை வகைகள் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, நெருஞ்சி கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை போன்ற கீரை வகைகளையும் கால்சியத்தோட அளவு அதிகமா இருக்கு. பயிர் வகைகள்ல கேழ்வரகு, கொள்ளு, கருப்பு எள்ளு, ராஜ்மா, பச்சை பயிறு போன்ற பயிர்களையும் கால்சியத்தோட அளவு அதிகமா இருக்கு. விதைகள்னு பாத்தீங்கன்னா கசகசா, எள்ளு, சியா விதை, ஆளி விதை போன்ற விதைகளையும் கால்சியத்தோட அளவு அதிகமா இருக்கு. காய்கறிகள்ல பீன்ஸ், முள்ளங்கி, வெண்டைக்காய் போன்ற காய்களையும் கால்சியம் அதிகமா இருக்கு. இப்போ கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை நம்ம எடுக்கிறோம். ஆனா விட்டமின் டி நம்மளுக்கு உள்ள இருந்தா தானே கால்சியம் வந்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்துல கலக்கப்படும். அப்போ அந்த விட்டமின் டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரு அதிகாலையில நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு இளம் சூரிய ஒளியில
ஒரு 15 நிமிஷம் நம்ம நின்னாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். சரியா? ஆனா நிறைய பேரு சூரிய உதயத்தையே பாக்குறது கிடையாது. காலையில எந்திரிச்சு வெளிய வந்தா 10 மணிக்கோ 12 மணிக்கோ எந்திக்கிற நபர்கள் இப்ப அதிகமாயிட்டு போறாங்க. சிலவங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சிலவங்க என்ன பண்ணுங்கன்னா ஏசி ரூம்லயே உட்கார்ந்துருக்காங்க. சோ இந்த மாதிரி நபர்களுக்கும் அதிகப்படியா விட்டமின் டி குறைபாடு வருது. சரி, இதெல்லாம் நாங்க பண்றோம். ஆனா எங்களால வந்து சரியா அளவு வந்து உணவுகள் எல்லாம் எங்களால எடுத்துக்க முடியாது, அதை கரெக்டா எங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹெர்பா லைஃப் வந்து ஒரு அமேசிங் ப்ராடக்ட் கால்சியம் சாலட் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த கால்சியம் சாலட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி. இந்த நம்மளோட ஹெர்பா லைஃப் வந்து கால்சியம் சாலட் மட்டும் இல்லாம அதுல அந்த கால்சியத்தை உறிஞ்சி நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற விட்டமின் டியும் அவங்க வந்து நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து இதை கரெக்டா எடுக்கும் பொழுது நிச்சயம் அந்த கால்சியம் குறைபாடுகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். இந்த சாலடை நம்ம எப்படி எடுக்கணும்னா டெய்லி ஒரு சாலட் நம்ம எடுத்தா போதும். சரியா? சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கால்சியம் சாலடை எடுத்து போன்ஸ் ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி பார்த்தோம். சரியா? அடுத்ததா இந்த ரெண்டு போன்ஸும் இணைக்கிறதுக்கு இடையில இருக்கிறது இல்லையா ஜாயின்ஸ், அதை பத்தி பார்க்கலாம். ஜாயின்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, அதுக்கு பிறகு பைக், அதோட செயின் நீங்க பார்த்திருப்பீங்க, தொடர்ச்சியா இருக்கும் அடுத்தடுத்து. அந்த தொடர்ச்சியா இருக்கும் போது அது ஒன்றோட ஒன்று ஒராய்ச்சி, அதாவது கிரிச்சுன்னு சில நேரம் சைக்கிளோ அந்த மாதிரி சைக்கிள் செயின்ல சத்தம் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுல கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணும்போது அது சத்தம் வந்து நின்றுடும். அதே மாதிரிதான் நம்மளோட ஜாயின்ஸ் இருக்கும். இந்த ஜாயின்ஸ்ல எனாமல் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இது வயசாகும் பொழுதும் அதிகமா நடக்கும் பொழுதும், சரி இப்போ சிலவங்க வந்து ரொம்ப ஓவர் குண்டா இருப்பாங்க, அவங்க நான் வந்து நடந்து வெயிட் லாஸ் பண்ண போறேன், இல்லைன்னா நான் வந்து 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்களோட டோட்டல் பாடியவும், அதாவது அந்த பாடியை ஃபுல்லா தாங்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட முட்டியும் குதிங்காலும் தான். சோ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்ற உரசி எலும்புக்கு அழுத்தம் கொடுத்து மூவ்மெண்ட் அதிகமாகும் பொழுது எலும்புகள்ல உரசி அதுல வந்து ஃபிளெக்ஷன்ல வந்து தேய்மானம் அடையுது. இந்த தேய்மானம் அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உடம்புல ரொம்ப வலி ஏற்படுது. இப்படிப்பட்ட தேய்மானம் அடையாம இருக்கிறதுக்கு ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில வந்து கார்டிலேஜ்ங்கிற ஒரு திசு இருக்கும். கார்டிலேஜ் திசுனா உங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு கோழிக்கறி சாப்பிடுறோம், அந்த கோழிக்கறி அந்த தொடை எலும்பெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது எலும்ப வந்து நம்ம கடிக்க முடியாது. நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, அது ரெண்டுமே சுத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டு எலும்பு ஜாயிண்டா இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு குருத்து மாதிரி இருக்கும். நம்ம அதை கடிச்சு இழுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவோம், முடியாது, ரொம்ப வலுவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம சுத்திக்கிட்டே அது திருகிக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஜவ்வு தான் கார்டிலேஜ்னு சவ்வு, அதோட பேரு. சரியா? இதை என்ன பண்ணுது, இந்த ஜவ்வு ரெண்டு எலும்புகளுக்கும் உராயாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரியா? யாருக்கெல்லாம் அந்த எலும்போட தேய்மானம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதிகமா தேய்மானம் வருதுன்னு. அதே மாதிரி ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு வந்து முட்டி வலியும் குதிங்கால் வலியும் அதிகமா இருக்கும். அப்புறம் ஏஜ்டு பீப்புள். அடுத்தது பாத்தீங்கன்னா டிராவல் பண்றவங்க, அதிகமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பைக்ல டிராவல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 4 வீலர்ல டிராவல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டே டிராவல் பண்றதுனால அந்த ரோடுகளும் மேடு பள்ளம் அது எல்லாமே சேர்றதுனால முதுகும் கழுத்து பகுதியும் அவங்களுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது கடினமா வேலை செய்யறவங்க, குறிப்பா சொல்லணும்னா அந்த மூட்டை தூக்குறவங்க, அதுக்கப்புறம் ரோடுகள்ல வேலை பார்க்கறவங்களாம் வந்து ஒரே மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கை கால் வலி எல்லாமே வந்து எலும்புகள் தேய ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஒஸ்டான ஈட்டிங் ஹேபிட்டும் புவர் நியூட்ரிஷன் எடுக்கிறவங்களுக்கும் இந்த தேய்மானம் அதிகமா வருது. தேய்மானம் வந்தா என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு இப்போ பார்ப்போம். கை காலு கழுத்து அசைக்கும் போது அதுல வந்து கிரிச்சுன்னு ஒரு சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நடக்கும் பொழுது நம்ம கால்கள்ல வந்து டக் டக் அந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி, முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி போன்ற வந்து அந்த ஜாயின்ஸ் எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்து தாங்க முடியாத வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் கைகளை மடக்க முடியாம சில சமயம் வந்து அப்படி விரைப்பு தன்மையாயிரும், அதாவது கையை மடக்க முடியாது, ஸ்டிப் அப்படி நின்றும், அந்த மாதிரி விரைப்பு தன்மையும் இதனால ஏற்படுது.
இத சரி பண்றதுக்காக தான் நம்மளோட ஹெர்பல் லைஃப் வந்து ஒரு அமேசிங் ப்ராடக்ட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுதான் ஜாயிண்ட் சப்போர்ட் சாலட். இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் சாலட். ஏன் இத வந்து நான் வெஜிடேரியன் சாலட்னு நான் சொல்றேன்னா, இதுல இருக்கிற குளுக்கோசமின்ங்கிற ஒரு இன்கிரீடியன்ஸ நத்தையில இருந்தும் நண்டுல இருந்தும் எடுத்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த குளுக்கோசமின் வந்துதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜவ்வு இருக்கு இல்லையா, ஜவ்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த குளுக்கோசமின் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அது கூடவே வந்து மெக்னீசியமும் காப்பரும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த சாலட ஒரு நாளைக்கு நம்ம 3 விதம் எடுக்கும் பொழுது இந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா பலப்படுறதுக்கு வந்து இது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் மட்டும் எடுக்காம அதோட சேர்த்து கால்சியமும் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம எலும்பும் பலப்படும், நம்மளோட ஜவ்வும் பலப்படும். ஏன் கால்சியம் சாலடும் சேர்ந்து எடுக்க நான் சொல்றேன் அப்படின்னா, கால்சியம் மட்டும் இல்லாம நம்மளோட ஹெர்பல் லைஃப் வந்து கால்சியத்தோட இம்பார்ட்டன்டான, அதாவது அந்த கால்சியத்தை உறிஞ்சி நம்ம உடம்புல ரத்தத்துல எலும்புகள்ல கலக்குறதுக்கு ஹெல்ப் பண்ற விட்டமின் டியும் மெக்னீசியத்தையும் சேர்த்தே கொடுத்திருக்காங்க. சோ அதுக்காக நம்ம வெளியே அலைய தேவையில்லை. இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இந்த சாலட்ல கிடைச்சிருது. எல்லாமே கவர் ஆயிடுது. இதுதான் தனித்தனியா நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லாம அந்த சாலட்ல ஃபுல்லா இது கவர் ஆகுறதுனால இந்த ரெண்டையுமே சேர்ந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும். நம்ம இந்த வலிகள்ல இருந்து ஈஸியா நம்ம வெளியே வந்துடலாம். சரியா? இப்போ நம்ம வெளியில தெரியிற நம்மளோட முகங்களுக்கும் தோள்களுக்கும் நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற இந்த எலும்புகளுக்கும் நம்ம வந்து அதிகப்படியா இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும். சோ ஹெர்பல் லைஃபோட இந்த அமேசிங் ப்ராடக்டான ஜாயிண்ட் சப்போர்ட்டையும் கால்சியத்தையும் எல்லாருமே எடுங்க. எடுத்து அதுல வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான போன்ஸையும் நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபையும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.